இப்ப ஜஸ்ட் லைக் தட் இப்பதான் வந்து கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது வீசப்பட்டிருக்கு. உங்களால பார்க்க முடியும். ரொம்ப நெடி ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா போராட்டக்காரர்கள் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து போறதுக்கு தயாரா இல்லை. உங்களுக்கு பார்க்க முடியும், இங்க பாருங்க, உங்களுக்கு பார்க்க முடியும், கண் முன்னாடி உங்களுக்கு பார்க்க முடியும் கண்ணீர் புகை குண்டு. தலைநகர் டெல்லி இப்போ ஒரு உச்சகட்ட பரபரப்பான சூழலை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து கிடையாது. எனக்கு பின்னாடிதான் நாடாளுமன்ற கட்டிடம், இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அங்க இப்போ உள்ளதான் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அத்தனை பேருமே உள்ள இருக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்திற்கு வெளியே இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள் அத்தனை பேரும் குமிஞ்சிருக்கிறத உங்களால கண்கூடா பார்க்க முடியுது. இப்ப ஜஸ்ட் லைக் தட் இப்பதான் வந்து கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது வீசப்பட்டிருக்கு. உங்களால பார்க்க முடியும். எல்லாருமே அந்த மூக்க மூடிக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு அங்கங்க இருந்து கலையறத பார்க்க முடியுது. எனக்கே அந்த நெடி தெரியுது. இப்ப நான் பார்லிமெண்ட்ல இருந்து வெறும் 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு உள்ள வந்து இதோடைய இந்த மேல இருந்து எடுத்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரியான முள்வேலிகளுக்கு நடுவுல இருந்துதான் நானும் இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏராளமான காவல்துறையினர் இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி தெரியும் பாருங்க, இப்ப பின்னாடி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பாருங்க, கண்ணீர் புகை கொண்டு வீசி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கடுமையான பதற்றமான சூழல் அப்படின்றது நிலவுது. இதுக்கு பின்னாடிதான் கிருஷி பவன் சொல்லப்படக்கூடிய விவசாய துறைக்கான அமைச்சகம் அப்படின்றது அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துலதான் ரயில் பவன் அப்படின்றது இருக்கு. ஆனாலும் கூட போராட்டக்காரர்கள் ஒரு முனைக்கணும், ரொம்ப நெடி ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா போராட்டக்காரர்கள் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து போறதுக்கு தயாரா இல்லை. மழை அப்படின்றதும் பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏராளமானோர், குறிப்பா டெல்லி பல்கலைக்கழகங்கள்ல இருந்தும் டெல்லியில இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருந்தும் ஏராளமானோர் வந்திருக்கிறாங்க. இந்த கேபிட்டல் நேயர்களுக்கு இங்க நடக்கக்கூடிய இந்த கள நிலவரம் என்ன அப்படின்றத உங்களுக்கு கண் முன்னாடி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல இருந்து நான் ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களே ஒரு 3000-4000 பேருக்கு மேல இருப்பாங்க. டெல்லியுடைய வடக்கு வாயில், நார்த் கேட் அப்படின்னுவாங்க, அது முழுமையா மூடப்பட்டிருக்கிறதையும் நம்மளால உள்ள இருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுது. ஏன்னா போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. எல்லா பகுதிகளையும் அவங்க தயாரா இருக்கிறாங்க. காவல்துறையினர் போடக்கூடிய எந்த பேரிகேடுகளும் இவங்களுடைய இந்த போராட்டத்துக்கு முன்னாடி செல்லுபடியாகக்கூடிய வகையில இல்ல. தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் அப்படின்றத இவங்க மிகப்பெரிய அளவுல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல 4-5 பேர் கூட சேர்ந்து நிக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே 144 அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க இப்ப உங்களால பார்க்க முடியும், சோசியல் மீடியாஸ் மூலியமா ஏராளமானவர் குவிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை ரயில், மெட்ரோ ரயில் நிலையங்களும் வாயில்களும் மூடப்பட்டிருக்கு. புதுசா எந்த போராட்டக்காரர்களும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கைகள்ல, அவங்களுடைய கைகள்ல அம்பேத்கர் அவருடைய புகைப்படங்கள் இருக்குது. பாரத் மாதா கி ஜெய் கோஷம் ஒலிக்குது, ஜெய் பீம் அப்படின்ற கோஷம் ஒலிக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் நம்மளால பார்க்க முடியும். நிறைய பேருக்கு கண்ணெரிச்சல் அப்படின்றது கடுமையா ஏற்பட்டிருக்குது போல இருக்குது. இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அவங்க அந்த கண்களை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை பாக்குறாங்க. நல்வாய்ப்பா நான் கொஞ்சம் மேல இருக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியல. பட் எஃபெக்ட் இருக்கு, அந்த அளவுக்கு தெரியல. ஆனா அவங்களுடைய உத்வேகம் எங்கேயாவது கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. இன்னும் ஒரு 10 மீட்டர் இவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஏற்கனவே தயார் நிலையில புகை குண்டுகளை வீசக்கூடிய வாகனங்களும் தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய வாகனங்களும் தயார் நிலையில இருக்கு. கட்டிடங்களுக்குள்ள நுழையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுமையான பாதுகாப்பு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. சரி, நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது? நாடாளுமன்றத்துக்குள்ள இப்படியான விஷயங்கள் நடக்கிறத பத்தின ஒரு பெரிய கவலை மத்திய அரசுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க உள்ள இருந்துகிட்டே அவங்களுடைய மசோதாக்களை அறிமுகப்படுத்துறது, நிறைவேற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டம் ரொம்ப தீவிரம் அடைகிறத உணர்ந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா இவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு பண்ணலாம் அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு அவருக்கு 25 நாட்கள் அப்படின்றது ஆயிருக்கு. பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களும் இவங்களுடைய போராட்ட காலங்களுக்கு நேர்ல போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்க முடியும், இங்க பாருங்க, உங்களுக்கு பார்க்க முடியும், கண் முன்னாடி உங்களுக்கு பார்க்க முடியும் கண்ணீர் புகை குண்டு.
கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது வீசப்பட்டிருக்கு. ஒரு கார் அங்க நிக்குது, அந்த காருக்கு என்ன சேதம் வேணாலும் எப்ப வேணாலும் ஏற்படலாம். ஆனா அங்கிருந்து வீசி அடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அதை புடுங்கி வீசக்கூடிய அந்த நேரடியான காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு அந்த பயம் எதுவுமே இல்லை. ஆபத்தான ஒரு சூழல் தான் நமக்கு தெரியுது. ஆனாலும் கூட களத்துல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் எந்த விதமான ஃபில்டரும் இல்லாம அன்பில்டர்டா வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. சத்தியமா இப்படியான ஒரு சூழல் டெல்லியில வரும். எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த போகுது, எல்லா பக்கமும் அந்த கண்ணீர் புகை குண்டுகள் அப்படின்றத வீசி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தடியடி அப்படின்றத நடத்துறாங்க. இங்க பாருங்க, முன்னாடியே விழுந்திருக்கு, பக்கத்திலேயே விழுந்திருக்கு. ரொம்பவும் பதற்றமான சூழல் அப்படின்றது நிலவுது. பெண்கள் எல்லாம் மயங்கி விழுக தொடங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்படியான ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்றதுதான் நிலவிக்கிட்டு இருக்கு. மாணவர் அமைப்புகள் தான் இருக்கிறாங்க. எங்க இருந்து அங்க மேல விழுந்திருக்கு. இப்போ அங்க மேல ஒரு கண்ணீர் புகை உண்டு விழுந்து சுத்தமா நிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. டெல்லிக்குள்ள ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள ஒரு அமைதி வழியில நடந்த போராட்டம் அப்படின்றது இந்த அளவிற்கு மோசமான முறையில கையாளப்படுறத இப்பதான் பாக்குறோம். நான் டெல்லி விவசாயிகள் போராட்டம் 1.5 ஆண்டுகளுக்கு மேல இருந்து நேர்ல களத்துல இருந்து ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஆனா பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது சொல்ல முடியாத விஷயமா இருக்கு. லேசா கண்ணில் பட்டதுக்கே எனக்கு இந்த இடம் பூரா எரிய ஆரம்பிச்சிச்சு, கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, பேச முடியல, மூச்சு வந்து பயங்கரமா வாங்குது. இப்போ தடியடி அப்படின்றதையும் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த வீடியோக்கள் எவ்வளவு நாள் சோசியல் மீடியால இருக்கும், யூடியூப்ல இதோட கைட்லைன்ஸ் படி இதை வச்சிருப்பாங்களா என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனாலும் எத்தனை பேருக்கு போகுதோ அத்தனை பேர் இதை பாருங்க. இதுதான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பசங்கன்னு எல்லாருமே அவ்வளவு திணறல்ல இருக்கிறாங்க. நான் நேரடியா இதை ஃபீல் பண்றேன். உங்களால பார்க்க முடியும், இந்த இடம் பூரா செவந்துருச்சு. இந்த இடம்லாம் பூரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். எங்கேயுமே பாதுகாப்பு உங்களால பார்க்க முடியும். இருக்கக்கூடிய துணிகளை முகத்துல மூடி, டிஷர்ட்டை கலட்டி முகத்துல மூடி அந்த இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை, நீட் தேர்வு இப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படின்றதுதான். 20 நாட்கள் ஒருத்தர் இதுக்காக உண்ணாவிரதம் இருந்து வாஞ்சுக்கு அவர் கட்டாயமா அங்க இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அமைதியான முறையில போராட்டம் நடத்திட்டு இருந்தவங்க மேல இப்படியான ஒரு கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது வீசப்பட்டு ஒரு கொடூரமான ஒரு அடக்குமுறை அப்படின்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத உங்களால கண்முறையா பார்க்க முடியுது. இது உலகத்தினுடைய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய இந்தியாவுடைய தலைநகர்ல நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஒரு 10-20 மீட்டருக்கு வெளியே தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத பதிவு பண்ணணும், வரலாற்றுல இதை போய் சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருக்கிறேன். செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்கள் நிறைய பேரும் பண்ணியிருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் வந்த ஒரு 10 நிமிடத்திலேயே ஏராளமான அந்த கண்ணீர் புகை குண்டுகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடியும் இப்படியான கடுமையான தருணங்கள்ல இருந்து செய்தி சேகரிச்சிருக்கிறேன். ஆனா நாடாளுமன்ற வளாகத்துக்கு பக்கத்துல இருந்து இப்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. போராட்டக்காரர்கள் அந்த கண்ணீர் புகை குண்டுகளை எடுத்து மற்ற இடங்கள்ல வீசக்கூடியதை பார்க்க முடியுது. எல்லா இடத்துலயும் சைரன் அப்படின்றது சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு, சைரன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க, காவல்துறை கைது செய்யறாங்க. இனி என்ன நடக்க போகுது, இனி அடுத்தது என்னதுன்னு தெரியல. அப்படியான ஒரு அடக்குமுறையா தான் இது போய்கிட்டு இருக்கு.